வயசுல இருந்து அவங்க பாத்துக்கிட்டதுக்காக என் சொத்தை அவங்களுக்கே கிஃப்டா கொடுத்துட்டேன். கோவத்துல எல்லாம் கொடுத்துட்டு வரல, சந்தோஷமா தான் கொடுத்துட்டு வந்தேன். சொத்தை விடுங்கப்பா, உறவு முக்கியம் இல்லையா? அப்படி அவங்க நினைக்கலையே. ஏங்க, தாத்தா என்னங்க பண்ணாரு? தாத்தா உங்களை கண்டிப்பா கஷ்டப்படுத்திருக்க மாட்டாரு. தாத்தாவை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. தாத்தாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தெரிஞ்சாலே அவர் சமாதானம் ஆயிடுவார். ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் எந்த குறையும் இல்லாம என்னால பாத்துக்க முடியும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நான் உள்ள வரேன். என்ன உங்களால ஏத்துக்க முடியாதுன்னா காவிரியை என்னோட அனுப்பி வைங்க. அவளை மரியாதையா என்னால வாழ வைக்க முடியும். இதுக்கு முதல்ல நீ வரணும்ல. நீ என் கூட வருவியா காவேரி? இல்ல என் வீட்டுல என் சொத்து தான் முக்கியம்னு சொன்ன மாதிரி நீ உங்க அம்மா வீடு தான் முக்கியம்னு சொல்ல. ஆனா உன் கண் முன்னாடியே அதை மீறி நான் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறேன். நான் இதுக்கு மேலேயும் எல்லாருக்காகவும் யோசிச்சு விஜய கஷ்டப்படுத்த முடியாதுமா. அவர் பட்டதெல்லாம் போதும். நான் அவரோட கிளம்புறேம்மா. உன்னால எங்களை ஏத்துக்க முடியாட்டியும் போயிட்டு வானாவது சொல்லுமா. இறக்கம் இல்லாதவ மாதிரி இருக்கா? ஊருதான் என்ன புரிஞ்சுக்கலனா நீயும் என்ன புரிஞ்சுக்கலையாடி? தம்பி, நீங்க உள்ள வாங்கப்பா. உள்ள வாங்கன்னா அப்ப இந்த வீட்டுல ஒருத்தனா என்ன ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன்ப்பா. என் பொண்ணுக்காக இவ்ளோ பெரிய முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களை மனசார என் மருமகனா ஏத்துக்கிறேன்ப்பா. இப்படி ஒரு மருமகனை இதுக்கு மேலயும் நான் மனசு நோக விடுவேனா? நீங்க உள்ள வாங்கப்பா. இது உங்க வீடு. உங்க இஷ்டம் போல நீங்க இங்க இருங்க. தேங்க்ஸ் அத்தை.